Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் டேட்டா ஹேண்ட்லிங். எக்ஸசைஸ் 9.1 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறது டேட்டா ஹேண்ட்லிங். சோ டேட்டா ஹேண்ட்லிங் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பிளானிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வீடே நீங்க வந்து கட்டுறீங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீடோட எஸ்டிமேட் நீங்க வந்து போடுவீங்க பாத்தீங்களா? எவ்வளவு காஸ்ட் தேவைப்படும், எவ்வளவு லேபர்ஸ், அதே மாதிரி எவ்வளோ டைம் டியூரேஷனில் வந்து முடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போவோம். ஸோ இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா. சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அதை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு அப்படின்னு வந்து போடுவாங்க. இந்த ஸ்கோர் போர்டில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும்? இப்போ இந்தியன் டீமே வந்து விளையாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட நேம் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்து இருக்கும், அடுத்து ரன் ரேட் வந்து இருக்கும், டோட்டல் ஓவர்ஸ் 20னா 20 ஓவர்ஸ், டோட்டல் ரன்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து அந்த ஸ்கோர் போர்டில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்கோர் போர்டில் உள்ள அத்தனை டீட்டெயில்ஸ் ரன்னு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா தான். சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தோனி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 96 ரன்ஸ். ஸோ இப்போ ஒரு மேட்சோட முடிவில் ஜஸ்ட்டு வின் ஆர் லாஸ்ட் இது மட்டும் தெரியாது. சரிங்களா? அதாவது எந்த டீம் வின் பண்ணிட்டாங்க, எந்த டீம் லூஸ் பண்ணிட்டாங்க, இது அப்படின்றது வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் தான். அதுக்கு முன்னாடி இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக தான், அதாவது இந்த டேட்டா மூலமாக தான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த டேட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான். ஸோ டேட்டா இஸ் நத்திங் பட் collection of numbers. So collection of numbers gathered to give some information. To give some information. So in the data handling. So இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பற்றி. சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் டேட்டா, இன்னொன்று வந்து ஆர்கனைசிங் டேட்டா. ரெக்கார்டிங் டேட்டா. ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு ஸ்கூலில் ஒரு பிக்னிக் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கேட்குறாங்க யாருக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அருண் என்ன சொல்கிறோம்? ஆரஞ்சு. பாமா மேங்கோ. ரவி ஆரஞ்சு. சுதன் ஆரஞ்சு. பிங்கி மேங்கோ. ரோசி மேங்கோ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் வந்து என்னெல்லாம் பழம் பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரெக்கார்டிங் டேட்டா. யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம வந்து பதிவு பண்ணுறோம்ல. ஸோ அதனால இதை வந்து என்னென்னு வந்து சொல்கிறோம்? ரெக்கார்டிங் டேட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஆர்கனைஸ் பண்ணுவோம் இந்த டேட்டாவை. ஸோ எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம்? நேம் ஆஃப் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த நேம் ஆஃப் ஃப்ரூட்ஸில் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம்? ஆரஞ்ச். இன்னொரு ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு. இப்போ ஈஸியாக வந்து சொல்லிடலாமா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து சொல்லலாம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக. இப்போ ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு பாருங்கள். 1 2 3 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஆரஞ்சு பிடிக்கும். அதே மாதிரி மேங்கோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பிடிக்குது? 3 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பிடிக்குது. ஸோ நம்ம வந்து சொல்லலாம், அதாவது இந்த கிளாஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பரில் வந்து ஆரஞ்ச் அண்ட் மேங்கோ ஃப்ரூட் வந்து பிடிக்குது அப்படின்றத வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? ரெக்கார்டிங் டேட்டா, ஆர்கனைசிங் டேட்டா. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து டேலி மார்க்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 13 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பிடிக்குது அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேங்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு பிடிக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இதை டேலி மூலமாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது? அதாவது நேம் ஆஃப் ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஆரஞ்ச் அண்ட் மேங்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு டேலி மார்க்ஸ். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 13 3 அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ டேலி மார்க்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்னா இந்த 13 லைன்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது 1 2 3 4 4க்கு அப்புறம் 5 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் லைன் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 5.
6 7 8 9 10 11 12 13 சரிங்களா. ஸோ மேங்கோ இதை வந்து எப்படி டேலி மார்க்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறது 1 2 3. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் 5 இது வந்து ஒரு செட் ஆஃப் 5 5 + 5 10 10 + 3 13. ஸோ ஈஸியாக இது மூலமாக நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணலாம். டேட்டா ஹேண்ட்லிங்கில் நம்ம பார்க்க போகிறது பிக்டோகிராஃப். ஸோ பிக்டோகிராஃப் அப்படின்னா வந்து என்னது, அதாவது இதுவும் வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா தான் சரிங்களா. ஸோ ரெப்ரசன்ட்ஸ் டேட்டா த்ரூ பிக்சர். எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நம்பர்ஸ் மூலமாக இல்லாமல் த்ரூ பிக்சர்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சரிங்களா. பிக்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் சரிங்களா. இப்போது நேம் ஆஃப் தி கலர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நேம் ஆஃப் தி கலர். ஸோ கலர்ஸோட டீட்டெயில் கொடுக்குறேன். ப்ளூ, ரெட், ஆரஞ்ச் இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ பேருக்கு இந்த கலர்ஸ் பிடிக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். இதை வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன், ஒரு பிக்சர் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன் சரிங்களா. அதாவது 1 person அப்படின்னா இப்படி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் நான் என்ன போட போகிறேன்னா இந்த சிம்பிளை அப்படி வந்து போட போகிறேன். ஸோ அப்படின்னா இது வந்து எதை வந்து குறிக்குது, அதாவது ப்ளூ அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்க்கு வந்து ப்ளூ கலர் வந்து பிடிக்குது சரிங்களா. ஸோ இதே இது வந்து 4 personனா 4 symbols வந்து நம்ம வந்து போடணும் சரிங்களா. ஸோ அப்படின்னா 4 symbols வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா 4 personக்கு வந்து ரெட் கலர் வந்து பிடிக்குது சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிக்சர்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். இப்போ இதே இது வந்து ஹையர் வேல்யூஸை கூட நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ இங்கே 1 personக்கு பதிலாக 100 போட்டிருந்தேன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு சிம்பிள் வந்து 100% ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இது ஒரு 100, இது ஒரு 100. ஸோ டோட்டலாக 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளூ கலர் பிடிக்குது அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் சரிங்களா. ஸோ ஒரு சிம்பிளை பயன்படுத்திட்டு நம்ம என்ன வேல்யூஸ் வேணால் நம்ம வந்து அதுக்கு வந்து இம்ப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதுதான் பிக்டோகிராஃப். இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா.